இந்தியாவோட முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்திய ஏன் இவ்வளவு பயங்கரமா சுட்டுக் கொன்னாங்கன்னு தெரியுமா? ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்னாடி இந்தியால இருந்த சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்களுக்கு காலிஸ்தான்னு ஒரு தனிநாடு வேணும்னு கேட்டு ஒரு இயக்கம் நடத்திட்டு வந்தவர் தான் ஜர்னல் சிங் பிந்திரன்வாலே. ஆரம்பத்துல தனிநாடு வேணும்னு கோரிக்கையா கேட்டுட்டு இருந்த இவரு போக போக தீவிரவாத குழுவுக்கு தலைவனாகி பல கொடூரமான விஷயங்களை பண்றாரு. இதனால இவரை கைது செய்யணும்னு முடிவு பண்றாங்க இந்திரா காந்தியோட மத்திய அரசு. இது தெரிஞ்ச பிந்திரன்வாலே தீவிரவாதிகளை சேர்த்துக்கிட்டு சீக்கியர்களோட புனிதமான கோயிலான ஹர்மந்திர் சாஹிப்ங்கிற கோயில்ல போய் பதுங்கி புனிதமான கோயிலை தீவிரவாதத்துக்காக பயன்படுத்துறாங்க. தீவிரவாதிகளை கோயில்ல இருந்து வெளியேற்றணும்னு ராணுவத்துக்கு இந்திரா காந்தி கட்டளையிட்டதால ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஆபரேஷனை பிளான் பண்ணி கோவிலுக்குள்ள போறாங்க இந்தியன் ஆர்மி. அங்க நடந்த பயங்கரமான தாக்குதல்ல கோவிலுக்குள்ளேயே சுமார் 600 பேர் இறந்தும் போறாங்க. சீக்கியர்களோட புனிதமான கோவிலுக்குள்ள ரத்தம் சிந்தினதுக்கு காரணமா இருந்தது இந்திரா காந்தியும் அவங்களோட அரசாங்கமும் தான் நினைச்ச சீக்கியர்கள் பல போராட்டங்கள் செஞ்சு கடைசியில 1984ல சீக்கிய மதத்தை சேர்ந்த இந்திரா காந்தியோட பாதுகாவலர்களே இந்திரா காந்தியை படுகொலை செய்றாங்க.